ஒரு ஊர்ல நாகேஷ் குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. கணவர் பெயர் நாகேஷ், அவரோட மனைவி கோமலா, அவங்களோட பையன் சுபாஷ். நாகேஷோட அப்பா பேரு விருமாண்டி. ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. நாகேஷ் தன்னோட வீட்ல எல்லாமே அவனோட விருப்பப்படிதான் நடக்கணும்னு நினைப்பான். சுபாஷ் தன்னோட இன்ஜினியர் படிப்பை முடிச்சிட்டு நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். எப்படியோ நல்லபடியா படிப்பை முடிச்சுட்ட, அடுத்து ஒரு நல்ல வேலை தேடு, அப்பதான் உனக்கு பொறுப்பு வரும். டேய் போதும்டா, சும்மா அவனை எதனா சொல்லிட்டே இருக்கு. நமக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அவனை போய் வேலைக்கு போக சொல்ற. நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களால தான் அவன் கெட்டு போறான். நீங்க தான் அவனுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. டேய் சும்மா எதனா சொல்லாத. என் பேரனுக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்க போறேன். அதுதான் என்னுடைய கடைசி ஆசை. நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பனோ தெரியல. அதுக்குள்ள என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும். தாத்தா போதும் தாத்தா, என்ன கொஞ்ச நாள் தனியா விடுங்க. நான் இப்போதான் படிப்பை முடிச்சேன். என்னோட ஃப்ரெண்டு கம்பெனில வேலை ரெடியா இருக்கு. கொஞ்ச நாள் நான் வேலை செய்யறேன், அப்புறம் மற்ற கதையை பேசுங்க தாத்தா. சுபாஷ் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். கொஞ்ச நாள் சுபாஷ் வேலைக்கு போயிட்டு இருந்தான். நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான். நாட்கள் அப்படியே போச்சு. சுபாஷோட தாத்தா நாகேஷ கூப்பிட்டு இப்படி சொல்றாரு. டேய் நாகேஷ், அவன் தான் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, பொறுப்பாவும் இருக்கான். நீ ஒழுங்கா அவனுக்கு கல்யாணம் பண்ற வழிய பாரு. சரிங்கப்பா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இப்பயே போய் ஜோசியர் கிட்ட பேசிட்டு வரேன். நாகேஷ் ஜோசியர் கிட்ட போன்ல சொல்றாரு. நாளைக்கு நல்ல வரன் இருந்தா எடுத்துட்டு வர சொல்றாரு. மறுநாள் ஜோசியரும் நிறைய வரன்களை கொண்டு வந்தாரு. அப்போ நாகேஷ் இப்படி பேசுறான். ஜோசியரே, நீங்க கொண்டு வந்த எல்லா பொருத்தமும் எல்லாம் ஏழை பொண்ணுங்களா இருக்கு, அப்படி இல்லைன்னா படிக்காதவங்களா இருக்கு. எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வசதியிலையும் பணத்திலையும் இருக்கிற மாதிரி பொண்ணுங்களா பார்த்து கொண்டு வாங்க. அட அறிவு கெட்டுவனே, நல்ல பொண்ணா நல்ல குணமுள்ள பொண்ணா பாருடா. பணம் இருக்க பொண்ணா பார்க்காது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருந்தா போதும். அப்பா நீங்க சும்மா இருங்க. நான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணை தான் பார்ப்பேன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரியே இருக்கணும். நாகேஷ் இப்படி பேசுறத சுபாஷ் கேட்டுறான். சுபாஷ் தன்னோட ரூமுக்கு போய் இப்படி புலம்புறான். ஐயோ, நம்ம அப்பா கொஞ்சம் ஏழை பொண்ணா இருந்தாலே ஒத்துக்க மாட்டாரு. இதுல எங்க நம்ம லவ் மேட்டர் ஒத்துக்க போறாரு? எப்படி சொல்லி ஒத்துக்க போறேன்னு தெரியலையே. சுபாஷ் தன்னோட நெருங்கிய ஃப்ரெண்டான சுசீலாவே காதலிக்கிறான். 2 பேரும் 3 வருஷமா காதலிச்சுட்டு வராங்க. சுசீலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கா. என்னதான் டாக்டரா இருந்தாலும் சுசீலா வீட்ல வசதி கம்மி. மறுநாள் சுசீலாவும் சுபாஷும் சந்திச்சு பேசுறாங்க. சுசீலா, எங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எப்படி நம்ம விஷயத்த சொல்லி ஒத்துக்க வைக்க போறேன்னு புரியல. எனக்கும் பயமா தான் இருக்கு சுபாஷ். ஆனா நான் உங்க தாத்தாவை பார்த்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரு நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? நீ தாத்தா கிட்ட பேசினியா? தாத்தா பதிலுக்கு கோவப்படலையா? அவர் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரா? அவரு என்கிட்ட எவ்வளவு நேரம் பேசினாரு தெரியுமா? என்ன நிறைய கேள்வி வேற கேட்டாரு. ஆனா கடைசியில என்னோட பேர விருப்பம் தான் என்னோட விருப்பம்னு சொன்னாரு. சரி, அப்ப நான் தாத்தாவை போய் பார்த்து பேசிட்டு வரேன். சுபாஷ் தன்னோட தாத்தா கிட்ட பேசலான்னு வரான். ஆனா விருமாண்டி தாத்தாக்கு உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு. தன்னோட அப்பா கிட்ட வந்து தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். தாத்தா நம்மளை விட்டு போயிடுவாரா, இன்னும் 5 நாள் தான் இருப்பாராம். அவரோட விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லிட்டாங்க. சீக்கிரமாவே நம்மளை விட்டு போயிடுவாராண்டா. சுபாஷ் தாத்தாவை பாட்டு அழுதுட்டே இருந்தான். அப்போ தாத்தா இப்படி பேசுறாரு. நீ அழாதடா ராஜா. சுசீலா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. உங்க அப்பா கிட்ட பேசுறது என்னோட வேலை. உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். விருமாண்டி தாத்தா சுபாஷோட காதல் விஷயத்த பத்தி நாகேஷ் கிட்ட பேசுறாரு. நாகேஷ் கோவப்பட்டு ஒத்துக்கவே இல்ல. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் இதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட பையனுக்கு நான் தான் நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன். டேய் நாகேஷ், இதுதான்டா என்னோட கடைசி ஆசை. என்னோட பேர ஆசையை நிறைவேற்று. நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. விருமாண்டி தாத்தா இப்படி சொன்னதும் நாகேஷால தட்ட முடியல. கல்யாணத்துக்கும் சம்மதிச்சான். 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிஞ்ச கையோட தாத்தாவை பார்க்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரையும் தாத்தா கண்ணு திறந்து பார்த்தாரு.
தன்னோட பேர ஆசையை நிறைவேற்றி வச்ச விரும்பாண்டி தாத்தா இறந்து போயிட்டாரு. என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு இப்படி என்னை விட்டு போயிட்டீங்களே தாத்தா.